ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவுக்கு கீழே கமெண்ட பார்த்தோம் அப்படின்னா சவுண்டு மாசு, பாய்ஸ் டீம் ஷாக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்களை பார்க்க முடிஞ்சுச்சு. என்னப்பா உங்க தலைவி சௌந்தர்யாவுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, இந்த பொண்ணுதான் சாச்சனாவுக்கு மரியாதையே தெரியல, வயசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டுக்கா, என்னெல்லாம் அவ அக்கான்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஏக வசனம்லாம் அடிச்சா இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சரி, டாஸ்க சரியா பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்குது? 5 வாரமா ஜெஃப்ரி டாஸ்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருந்தானே, அந்த நேரம் இந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இந்த அம்மாவை பொறுத்தளவுல மத்தவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி, ட்ரிகர் பண்ற மாதிரி ஆட்டிடியூட் தான் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வேலையும் பண்றது கிடையாது. சும்மா உட்காந்துக்கிட்டு அடுத்தவனை இரிட்டேட் பண்றது மட்டும்தான் வேலையா வச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல தட்டு கழுவுறதுக்கு ஆண்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க. என்னமோ இந்த அம்மா மகாராணி மாதிரியும், இந்த அம்மாவுக்கு சேவை பண்றதுக்காக சாச்சனா பக்கத்துல இருந்து காத்தாடி மாதிரி என்னதோ வச்சு வீசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்தளவுல ஒவ்வொரு ஆளை பத்தி இவங்க சொல்றாங்களாம். அதாவது விஷால், உனக்கு நேரா பேசுறதுக்கு தைரியமே கிடையாதா, நீ பின்னாடி போய் தான் பேசுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, விஷாலை பத்தி சொன்னது ஓகே, விஷால் அந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா ரயானுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ரயான் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு ஜால்ரா அடிக்கிறதுக்கா ஷோவுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதாவது ரயான் மேல சௌந்தர்யாவுக்கு என்ன கோவம் அப்படின்னா, சௌந்தர்யா சின்ன பிள்ளை மாதிரி மேக்கப் போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரயானை பொறுத்தளவுல சௌந்தர்யா உனக்கு 30 வயசு தாண்டிருச்சு, இன்னுமே மெச்சூரிட்டி கிடையாது, அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி உன்னோட ரியாக்ஷன் இருக்குது, அதை கொஞ்சம் மாத்திக்க அப்படிங்கிற அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அந்த நேரத்துல இருந்தே ரயானை குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க சௌந்தர்யா. அடுத்ததா தீபக் உங்களை பொறுத்தளவுல உங்களுக்கு தெரிஞ்ச மேனஸோட நீங்க இருங்க, எனக்கு தெரிஞ்ச மேனஸோட நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏமா உனக்கு மேனஸ்னா என்னன்னே தெரியாதுமா? ஆமாமா, ரஞ்சித்தை பொறுத்தளவுல உங்க அப்பா வயசு இருக்குமே, நீ என்ன ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு இருக்க? மேனஸ்னா என்ன? உன்னோட அகங்காரத்துக்கு காரணம் வேற எதுவும் கிடையாது, இந்த சீசனோட ஹோஸ்ட் சரியில்லை. நீங்க என்னதான் கேவலமான வேலைகள் செஞ்சாலும் வீக்கெண்ட்ல வர்ற விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல பெண்கள் அணியில இருக்கிற பெண்கள் எல்லாருமே என்னோட கண்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு ஆண்களை வறுத்தெடுக்கிறாருல, அவரை சொல்லணும். அதனாலதான் நீங்க ஆடாத ஆட்டம்லாம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது எனக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆச்சுங்க. கடைசியா இந்த சௌந்தர்யாவை பொறுத்தளவுல இதுக்கு மேல நான் உங்ககிட்ட கெஞ்சலாம் மாட்டேன், நீங்க அந்த டாஸ்க் பண்ணுங்க இந்த டாஸ்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கெஞ்ச போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வீரவசனம் அடிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்கானுங்க. லேய், இது எப்படா கெத்து மாஸ் ஆகும்? 5 வாரம் இந்த வேலையை இவ சரியா பண்ணியிருந்தான்னா இவ சொல்றது நியாயம். டாஸ்க் கொடுத்தாலே அழுகுணி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க பெண்கள் அணியினர். அதுலயும் முக்கியமா சௌந்தர்யாவை பொறுத்தளவுல எத்தனை வாட்டி ஜெஃப்ரிய கதற விட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். இப்படி முழுக்க அழுகுணி ஆட்டமும் பச்சோந்தி மாதிரி நிறம் மாறுற வேலையும் பார்த்து இருக்கிற சௌந்தர்யா எல்லாம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல சௌந்தர்யாவோட தரம் என்ன அப்படிங்கிறது தெரியுது. பிள்ளைய சூப்பரா வளர்த்திருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சௌந்தர்யா மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சௌந்தர்யாவோட இந்த ஆட்டிடியூட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.